ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பெயர்ச்சிகள், 1 குரு பெயர்ச்சி, 2 ராகு கேது பெயர்ச்சி. இப்போ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலையை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ? ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம், கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள்
ராகு கேது அப்படின்றது சற்றேறக்குறைய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10, 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்றா பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம், திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது, திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார், கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன, எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? சிம்மராசி நேயர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிற காரணத்தினால பார்ட்னர்களோட தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்களோட எதவாக இருந்து அதை சரியான நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கு எப்படி செஞ்சால் சரியாக வருங்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஆலோசனை பண்ணி அதை எப்படி செய்துட்டு போனால் சரியாக வருங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது கணவன் மனைவி பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கும். ஆனால் இது இந்த காலகட்டம். இப்போ இதே சமயத்தில் குரு மாற போகிறார். குரு மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறது 11/5/2025 அன்னைக்கு மாற போகிறாரு. அதே போல் ராகு கேதுக்களும் 26/4/2025 அன்னைக்கு கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும், ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கும் சனியோடு சேர போகிறார். அப்போது 2 பேரும் கெட்ட கிரகங்கள். அப்போது பார்ட்னரோட ரொம்ப பார்த்து நிதானமாக செயல்பட்டால் தான் பார்ட்னர்கிட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை மிக மிக அவசியமாக பார்ட்னர்கிட்ட எந்த பார்ட்னராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பேசுகிறதையும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. என்ன பேசலாம்ங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பேசுங்க. பேசுகிறத குறைச்சிக்கிறது கூட நல்லது, ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த மாறக்கூடிய நிலைமைகள் வந்ததுக்கு அப்புறம் சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வரப்போகிறார். அப்போ நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. அப்போ நுண்கிருமிகளுக்கு உண்டான கிரகம் சூரியனுடைய வீட்டில் போய் இருக்கார். சூரியன்னா உஷ்ண கிரகம். அப்போ உஷ்ண கிரகத்தினால் வரக்கூடிய விளைவுகள் வரும். அப்போ கண் நோய் வரும் அப்படிங்கிறத ஐயா ஆரம்ப காலத்திலேயே சொல்லும்போதே சொல்லியிருக்காங்க, கண் நோய் வரக்கூடிய காலம் அப்படின்னு. அந்த கண் நோயும் எப்போ வரும்னா இவர் மாறினதுக்கப்புறம் வரும்.
அப்படிங்கிற போது 26/4/2025, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாறிடுறாங்க. சித்திரை, வைகாசி, ஆணி இதெல்லாம் வந்து வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் தான் அந்த கண் நோய், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயான கண் நோய் வரக்கூடிய காலம். அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த கண்ணுக்கு உண்டான குளிர்ச்சியான விஷயங்களை செஞ்சுக்கிறதுனால அந்த கண் நோய் வராமல் பாதுகாத்துக்க முடியும். இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியதற்கு குரு மாறினதுக்கப்புறம் இந்த குரு 9ஆம் பார்வையாக இந்த சனி ராகுவை பார்க்கிறார். அப்போ சனி ராகுவை பார்க்குற போது கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் குரு மாறினதுக்கப்புறம் அவருடைய பார்வையிலற இப்போது 7ஆம் பார்வை அப்படின்னு அவருடைய பார்வையில் 7ஆம் பார்வையிலற 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை. அதனால் புத்திரப்பேறு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், 9ஆம் பார்வையிலற வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். விரயங்கள் ஆகக்கூடிய காலம். அது சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுத்து சுப விரயங்களாக மாற்றிக்கணும். அசுப விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கினீங்கன்னா நல்லது. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட பணங்காசை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணங்காசை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது விரயமாகி போயிடும். அது ஒரு பொண்ணாவோ மண்ணாவோ வாங்கிட்டிங்கன்னா அந்த விரயங்கள் ஆகக்கூடியது சுப விரயங்களாக மாறிடும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, 2025 இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னா, சப்தமத்தில் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். பொதுவாகவே கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் மூலியமாக லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் இருக்கார். தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றமும் வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய முயற்சி எடுத்து படித்தார்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவே 11ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அதாவது புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதன் மூலியமாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சந்தான பிராப்தியை கொடுத்தே தீரும். கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவையும் குரு பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக அவர் செய்வது சரி என்பதனால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகளும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களையும் விடாமல் அவர் உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து வந்துடும். கேத்து வந்து அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. உங்களுடைய ராசியில் வர்றது உடல்நிலையில் ஒரு பெரிய பின்னடைவை கொடுப்பார். மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுப்பார். யாரை பார்த்தீங்கன்னாலும் சந்தேகப்படும்படியான ஒரு மனோநிலையை கொடுப்பார். யாரையும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை வேற பார்க்குறார். அது தவிர ராகுவின் பார்வையும் கேத்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு என்பதை எடுக்காத நிலையே தான் நீங்கள் இருப்பீங்க. முடிவுன்றது அதுவே வரும். அது வரலும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்களே, ஆனால் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தியும், நண்பர்கள் எடுத்த முடிவில் நீங்கள் அகப்பட்டு அதன் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகுவின் மாற்றம், ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரகம்னு சொல்லக்கூடியவர் ராகு. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்குண்டான செயலை பல மடங்கு பெரிதாக்கி காட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது.
இந்த ராகுவின் மாற்றங்கள் என்ன ஒரு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் கோபமும் நல்ல குணமும் கொண்டவங்க சிம்ம ராசி. அப்படி ஏற்பட்டவங்களில் ஞானக்காரனான கேது உட்காரார். அப்போ ஒன்னொன்றுக்கும் பட்ட பிறகு ஞானம் கொடுக்கக்கூடியவர் கேது. அதனால் இந்த காலகட்டங்களில் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்க்கணும். இதை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்குண்டான அத்தனை பொறுப்புகளும் அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, சிம்மத்துக்கு 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகுன்றது ஜோதிட சாஸ்திரத்தில். உங்களுக்கு 10ல் குரு எத்தனை மாதம் வரல இருக்கார் அப்படின்னாக்க வரக்கூடிய மே மாதம் வரையிலும் இப்போ இந்த 5 மாதம் வரையிலும் திண்டாட்டம். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது வருமா? கண்டிப்பாக கொண்டாட்டம். ஏன் அப்படின்னாக்க 10ல் உண்டான குருவானவர் 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இழந்த அத்தனை செல்வங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 10ல் குரு வந்தாச்சு, 10லேருந்து 11க்கு குரு வந்துட்டார். அப்போ அந்த குரு நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கார். அவருக்குன்னு சில விசேஷ பார்வைகள் உண்டு. அந்த விசேஷ பார்வைகள் அப்படின்றது 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ முயற்சிகள் போடுற அத்தனை எஃபர்ட்டும் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய வீடு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் லைட் பாய் இவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கடந்த 2024ஆம் ஆண்டு இல்லை. ஏன்னா 10ல் குரு வந்துட்டார், பணத்தை திண்டாட்டம் கொடுத்துட்டார், உத்தியோகத்துலேயும் திண்டாட்டத்தை கொடுத்துட்டாரு. இது எல்லாமே வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னா இதுவரையிலும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் பிறக்கும் போதே சூரிய பகவானானவர் தனுரில் இருக்கிறார். தனுரில் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குருவுடைய வீட்டில் இருக்கிற சூரிய பகவானை சதசப்தம பார்வையாக சிவராஜயோகமாக குருவும் சூரியனும் சதசப்தமத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு இதுவரையில் இருந்த பதவியிலிருந்து பெரிய பதவிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் அரசு மட்டும் இல்லாமல் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்தான வம்பு வழக்கு பிரச்சனைகள் லிட்டிகேஷன் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு புதிய பதவியினால் கான்ட்ராக்ட் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட் இதெல்லாம் கடைக்கு கொடுத்து கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. மிதுனத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 9ஆம் இடமான ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்தை பார்க்குறார். பார்க்கும்பொழுது உயர்கல்வி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம சொல்கிறோம்ல, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு மற்றும் பிஹெச்டி படிப்புகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு குருவின் கடைக்கன் பார்வை கிடைக்கிறதுனால அங்கே இருக்கின்ற ராகுவையும் சனி பகவானையும் பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர தனக்காரனான குரு 11ல் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு போகிறவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, விசா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு டாலர்லேயும் திர்ஹாம்லேயும் அள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது 7ஆம் இடம் அப்படின்றது பார்ட்னர் ஸ்தானம். 7ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். என்ன சாமி 7ஆம் இடத்துல 7ஆம் பாவாதிபதி சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. கண்டிப்பாக பார்ட்னருக்கு உங்கள் கூட கை ஓங்கும். நான் என்ன சொல்லுறேன், விட்டு கொடுப்போம், கெட்டு போவது கிடையாது.
கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தானே விட்டு கொடுக்கறது கிடையாது. நம்ம விட்டு கொடுப்போம். நம்மளுடைய நோக்கம் என்ன? முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். முன்னேற்றம்ன்றது ஒரு முன்னேற்றம் கிடையாது, தொடர் முன்னேற்றம். ஒருத்தருக்கு தொடர் முன்னேற்றம் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப் பார்ட்னர்ட்டையும் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது, தொழில் பார்ட்னர்ட்டையும் விட்டு கொடுத்துறது நல்லது. அதே போல் நாம் கோபம் அடைஞ்சால் அந்த கோபத்தோட பாதிப்பு நமக்கு தான் வரும். அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம 5 நிமிஷத்தில் கோவப்பட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னாக்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் வாதம் கோவப்படுறத தவிர்க்கலாம். கோவப்பட்டால் கடைசியில் பாதிப்பு நமக்குன்னு தெரிஞ்சு போயாச்சு. அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்போ வருமுன் காப்பது சிறப்பு. நம்மளுடைய பார்ட்னர் கை ஓங்கட்டும். யார்? நம்மளோட தொழில் பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர். அவங்க கை ஓங்கும்போது அவங்க சொல்லக்கூடியது நல்லதாக இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. அதே போல் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். தொழில் தொடங்கக்கூடியவங்க தொழிலில் கடந்த 2024ஆம் ஆண்டில் தொழிலில் முடக்கங்களும் சொணக்கங்களும் இருந்துச்சு. அப்போ தொழிலில் உள்ள முடக்கங்களும் சொணக்கங்களையும் விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு ராகுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாமா? யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம், அதாவது கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு சூரியனார் கோயில் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. சூரியனார் கோயிலில் போயிட்டு வழிபடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான். அதனால் இது போக இந்த வருஷங்களில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, கோச்சார ரீதியில் என்னவா இருக்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதை பார்த்து அந்த கிரகங்கள் சரியில்லாத நிலைமை இருந்தால் அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை இன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் தீபமேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அபாரமான வெற்றி இருக்கும். அதுவும் அரசியல் சார்ந்த, அரசு பணி சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் கைகூடும். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நிச்சயமாக திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையிலையும் தாயின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும், அதாவது எந்த யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காம அடுத்து அதுக்கு கீழே இருக்க கிரேடில் இருக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசு சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைட் பண்ணுறது, அதாவது தீர்வு எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் பொருள் செல்வத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே, புதனுடைய ஆதிபத்தியம் கொண்ட கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசியில் கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரலும் இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் வரலும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
என்ன சாமி ஆரம்பிக்கும் போதே கஷ்டம்னு ஆரம்பிக்கிறீங்களே, நம்ம வந்து மாற்றி சொல்ல முடியாதுல்ல. சரி, அதை விட்டு விடுதலை பெறக்கூடியதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் விடுதலை விடுதலை விடுதலை. உடல் நலத்திலேருந்து விடுதலை பெற்றுட்டோமே அப்படின்னாலே பாதி பிரச்சனை. புதன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தில் கேது பகவான் நுண்கிருமிக்கு அதிபதி இருக்கிறதுனால நரம்பு மண்டல நியூரோ ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது வரையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? வருகின்ற ஏப்ரல் மாதம் வரணும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சரியாக போயிடுமா? கண்டிப்பாக சரியாக போயிடும். எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் பலவேட்டில் சுற்றுவாங்க. கேது பகவானும் ராகு பகவானும் மட்டும் இடவேட்டில் சுற்றுவாங்க. அவங்க போகக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான சிம்மத்துக்கு போகிறார். அப்போ 12ஆம் இடமான ஞானக்காரகனான கேது பகவான் 12ஆம் இடத்துல போகும்பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அவங்களுக்கு மறுபிறப்பே கிடையாது, தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க. அப்போ இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் சனி பகவான். 6 அப்படின்னாலே வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. அதுவும் 6ல் சனி பகவான் இருந்துட்டு கூட பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இருந்துட்டு ராகுக்கு இடம் கொடுத்த சனி பகவானுடைய வேலையை செய்யும்பொழுது 6ல் இருக்கும்பொழுது முடிசூடா மன்னர்கள் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை கிடைக்காம படித்து முடிச்சாச்சு, வேலை கிடைக்கலன்னு திண்டாட்டமாக இருந்துகிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு யோகமான ஆண்டு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சி வேலையில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு. சரி, குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 9ல் இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறார். எது வரையிலும் பார்க்குறாரு? வரக்கூடிய மே மாதம் வரையிலும் பார்க்குறார். அப்போ மே மாதம் வரையிலும் யோகமான காலமாக யோகமான காலம்னே சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்த வீட்டோட பார்த்த வீட்டை மேம்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர். அப்போ ராசியை பார்த்துட்டு இருக்காரு. எது வரையிலும் பார்க்குறாரு? வரக்கூடிய மே வரையிலும் பார்க்குறாரு. மேக்கு அப்புறம் அவர் வரக்கூடிய இடம் 10ஆம் இடம். என்ன சாமி 10ஆம் இடம்? ஜோதிட சாஸ்திரத்தில் 10ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ உத்தியோகத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதுக்கப்புறம்? வரக்கூடிய மேக்கு அப்புறம் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி சாமி, முன்னாடியே சொல்லிட்டீங்க, நான் எச்சரிக்கையாக இருக்கணுமா? கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு மேலதிகாரிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கற்றுக்கொள், ஆட்டோமேட்டிக்காக கட்டளையிடும் பதவி வரும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. 2025ஆம் ஆண்டு பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒபே 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 பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உத்தியோகத்தில் வரக்கூடிய சிக்கல்களும் வந்த சிக்கல்களும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் வரலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலேருந்து அடுத்து வரக்கூடிய 7 மாதத்துக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் முடக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி இப்படி ஆகி போயிடுச்சே, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கன்னியாராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, மாறக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். கன்னியாராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எனக்கு எத்தனையோ ஜாதகம் வருது சாமி, பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு திருமண வாழ்க்கை உண்டா திருமண வாழ்க்கை இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே ஆகி போயிடுச்சு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது மகரத்தில் படும் பொழுது வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மே மாதத்துக்கு அப்புறம் அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முயற்சிகளை பொறுத்தளவுக்கு சந்தான பாக்கியத்துக்கு உண்டான முயற்சிகளை வரக்கூடிய மே மாதத்திலேயே தொடங்கிட்டீங்கன்னாக்க வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பொறுத்தளவுக்கு
குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வரும், இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம். பித்திருக்கள்னால் முன்னோர்கள் மூத்தோர்கள், நம்ம குடும்பத்தில் மரிச்சவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுக்கு உண்டான காலகட்டங்கள். இந்த குருவுடைய பார்வை படும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்கள் மூத்தோர்கள் குலதெய்வ வழிபாடு நடக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அதற்குண்டான அத்தனை காரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். சுப செலவுகள் நடக்கும். சுப செலவுன்னா என்ன? கல்வி கற்கிறதுக்கு, குழந்தை வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவுகள், நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுறவங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள், வண்டி வாகனம் வீடு வாங்கிறதுக்காக செலவுகள், இருக்கிற வீட்டை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காரியங்கள் அத்தனையுமே நடைபெறும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேக்கு அப்புறம் குரு பகவான் மாறுறாரு. அவர் பார்க்கறது உங்களுடைய ராசியுடைய 6ஆம் இடம். அந்த ராசியுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனம் கொட்டும். அப்போ பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தார். அவங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் பொறுத்தளவுக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வுள்ளலாம் இருக்கும். அம்பானி ரேஞ்சு அதானி ரேஞ்சுக்கு சிந்திச்சுட்டு இருப்பார். ஆனால் இருக்கிறது என்னமோ சாதாரணமாக இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பயிற்சிகள், என்னென்ன பயிற்சிகள் இந்த காலகட்டங்களில் பெயரக்கூடியது அப்படின்றது, குரு மாறுறாரு, ராகு கேது மாறுறாரு. இதில் பொறுத்தளவுக்கு குரு ஒரு சில காலகட்டங்களில் அதிசாரம் வாங்குறாரு, ஒரு சில காலகட்டங்களில் வக்ர நிலை அடைகிறாரு. அந்த காலகட்டங்கள்னால குருவினால் என்னென்ன நற்பலன்களும் தீய பலன்களும் ஏற்படும் என்பதை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ டாக்டர் KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தையே பார்க்குறார். இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகள், பேச்சில் நல்ல ஒரு வலிமை இருக்கக்கூடிய காலகட்டமும், உங்களுடைய பேச்சை எல்லாரும் நம்பக்கூடிய காலகட்டமுமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஏன்னா மேக்கு மேலே பார்த்தோம்னா குரு மாறி 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள்னால் இளநிலை கல்வி படிக்கிறவங்க, 10ஆவது 12ஆவது இந்த மாதிரியான இளநிலை கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா இதில் அதாவது மைண்டில் நிற்காமே இருந்துகிட்ருக்கும். குருவினுடைய இடத்தை குருவே பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதனால் அப்படின்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பகை, எதிரி, நோய், போட்டி இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துல அசுப கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகத்தால் பார்க்கப்படுறதுனால எல்லா விதமான போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதிய வண்டி வாகன கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய கடன்கள் எடுப்பீங்க. புதுசாக இந்த வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, 2 வீலர் வச்சுருக்கவங்க, 4 வீலர் வச்சுருக்கிறவங்க ஹை எண்ட் மாடல் கார் வாங்குவீங்க. ஹை எண்ட் மாடல் சடன் கார் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் இருக்கிறவங்க, அதை தவிர மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான அட்வர்டைஸிங், இந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா பொதுவாகவே கன்னியா ராசின்னு சொல்லும்பொழுது மூளை திறனை அவங்களுடைய முதலீடாக வச்சு வேலை செய்கிறவங்க, அதாவது தரகர் தொழிலாக இருந்தாலும் அவர்களுடைய மூளை திறனை மட்டுமே நம்பி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் கீழே வேலை செய்கிறவர்களை வச்சு கவலைப்பட மாட்டாங்க. இது எதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும். புதிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளும்,
தனியார் கம்பெனிகளிலும் இரும்பு, உலோகம் இந்த மாதிரியான வியாபாரங்களில் நிச்சயமாக பெரிய ஏற்றமும், புதுசாக வந்து இரும்பு, உலோகம் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர கெமிக்கல் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தேன், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார். 12ஆம் இடத்தில் கேது பகவான் வேறு இருக்கார். அதனால் வந்து தூக்கத்தை கெடுப்பார். எதன் மூலியமாக கெடுப்பார்? அதிகமான வேலை பொழுவை கொடுத்து கண்டிப்பாக கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தேனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். ஏன்னா தூக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு வந்து தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து, அதாவது அசுப கிரகங்களுடைய இதுவாக இருக்குமே, ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருந்தும் அவர்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காது. அதனால் போட்டித் தேர்வில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவியர், அதாவது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்லாம் போட்டித் தேர்வில் போகக்கூடியவர்களுக்கு என்ன வழிமுறை, என்ன எளிய பரிகாரம், இதன் மூலியமாக என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விவரமாக சொன்னீங்க ஐயா. இதில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து அதிபதி வந்து புதன். புதன்னு சொன்னால் கலைக்கு அதிபதி, படிப்புக்கு அதிபதி, இப்படியெல்லாம் சொல்கிறது. அப்போது இந்த கன்னியா ராசிக்காரர்கள் வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து செட்டி புண்ணியம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்தில் வந்து தேவநாத பெருமாள் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் அதாவது அயக்ரீவர் அப்படின்னு சொல்கிறது தான். இதெல்லாம் வந்து கடலூரில் வந்து முதல்ல இருந்தது ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அங்கேருந்து இங்கே வந்து காலங்கள் ஆயிடுச்சு. இங்கே இருந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் உரிய இதெல்லாம் வந்து போய் வேண்டிக்கினா அதுகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பகவானாக இருக்கிறார். அப்போது அந்த இந்த படிக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்னு இருக்கிற பசங்களோ, தொழில் பண்ணுறவங்களோ, யாராக இருந்தாலும் அது நன்மை அடையணும் அப்படின்னு சொன்னால் படிக்கிறதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும், தொழிலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவும் இந்த அயக்ரீவரை போய் வழிபட்டுட்டு வரணும். அந்த வழிபடுறதுலையும் வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்கண்டு, இது ஏலக்காய், இதெல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சு தொழுதுட்டு எடுத்துகிட்டு வந்து அதுகளை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதையும் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டால் அதனால் வந்து அந்த படிப்பு அறிவு இல்லைன்னா தொழிலில் வெற்றி பெறதுக்கு உண்டானது இந்த இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் அங்கே வந்து புஸ்தகம், பேனா, பென்சில், என்ன இந்த படிப்பு சம்மந்தமான இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை பார்த்து வாங்கி அதை அவருடைய பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டிலையும் வழிபட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்தீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி செய்தீங்கன்னா படிப்பிலையும் வெற்றி பெறலாம், தொழிலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் இது வந்து இந்த வருஷத்திற்காக உண்டானது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அதனால் வந்து தீமைகள் வருமா நன்மைகள் வருமானு பாருங்கள். அதில் தீமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை, அதாவது இப்போ சனி நாள் கெடுபலன் இருக்குன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரனுக்கு வழிபட்டுட்டு வரணும். எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்கு போய் நீங்கள் செய்யணும். இதையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். தொழிலில் மாற்றங்கள் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள், முயற்சிகள் வெற்றி அடையும்.
உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வண்டி வாகனம் பிராப்தி இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணம் வரக்கூடியதும் அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருந்து, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள், அதை தவிர இந்த போகர் சன்னதி, அதை தவிர இந்த துறவிகள் சன்னதி, இவர்களெல்லாம் போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.